என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. என் ஆத்தும நேசரை கண்டீர்களா? ஆத்தும நேசரை காணவில்லை. இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை எனங்கலாய்க்கிறாள். உன்னத பாட்டு 3:1. சில சமயங்களில் நீங்கள் ஆண்டவரின் பிரசன்னத்திற்காக ஏங்கும்போது அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். நீங்கள் பயந்த இரவு உங்களை அணுகிறது. ஆனால் அவர் தாமதிக்கிறார். அவர் உங்களை ஏமாற்றிவிட்டாரோ என்று ஏக்கத்துடன் கதி கலங்குகிறீர்கள். இரவின் அதிபதியான லூசிபர், இயேசு உங்களை நேசிக்கவில்லை, அநேக நாட்கள் காத்திருந்தும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தவறிவிட்டார் என்று உங்கள் காதில் ஓதுவதை கேட்கலாம். நம்பிக்கை இழந்த மணவாட்டி தன்னை ஒரு சொப்பன உலகத்தில் காண்கிறாள். தான் தேடும் மணவாளனை சொப்பனத்தில் கூட காண முடியவில்லை. என்னே பரிதாபம்! சில தேவப்பிள்ளைகள் சொப்பனம் தரிசனம் மூலமாக இயேசுவை கண்டதாக பெருமையுடன் கூறுகிறார்கள். தேவன் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறியதை சொப்பனத்தின் மூலமாக கண்டிருக்கலாம். இதைப்போல ஆவிக்குரிய அனுபவங்கள் அவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்தியிருக்கலாம். எல்லா தேவப்பிள்ளைகளும் தரிசனத்தில் ஆண்டவரைக் கண்ட அனுபவங்கள் இருக்காது. இதைப்போல அனுபவங்களை விரும்பியும் கிடைக்காமலிருக்கலாம். அருமையான மணவாட்டியே, இதைப்போல கிடைக்காவிட்டாலும் நான் அவரைக் காணவில்லை என்று சொல்லாதே. இங்கே எது முக்கியம் என்றால் அவரை தரிசனத்தில் காண்பதோ, அவரின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை சொப்பனத்தில் மூலம் காண்பதோ அல்ல. நீங்கள் உங்களுக்காக ஜீவனைக் கொடுத்து ஆத்துமாவை மீட்டவரின் மேல் வைத்த அன்புதான் முக்கியம். அவரை தரிசனத்தில் காண்பதோ அல்லது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை காண்பதோ முக்கியமல்ல. இயேசு உங்களை நேசிப்பதால் அவர் நிச்சயம் தனது வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2:3. நகரத்திலே திரிகிற காவலாளர். நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரைத் தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரைக் காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னைக் கண்டார்கள். என் ஆத்துமநேசரைக் கண்டீர்களா என்று அவர்களைக் கேட்டேன். உன்னத பாட்டு 3:2-3. தனது மணவாளனை பிரிந்து அவரைத் தேடும் மணவாட்டி தன் தோழிகளை நோக்கி இவ்வாறு கூறுகிறாள். தனது மணவாளனின் நேசத்தால் நோயுற்று மனம் உடைந்த மணவாட்டி அவரைத் தேடி அரசர்கள், அறிவாளிகள் வசிக்கும் நகரத்தில் பிரவேசிக்கிறாள். வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து நடக்கிறாள். கிராமத்து பெண்ணிற்கு இந்த நகரம் குழப்பத்தை விளைவிக்கிறது. அங்கே குறுகிய தெருக்களைக் காண்கிறாள். பின்பு விசாலமான வீதிகளைக் காண்கிறாள். அருமையான மணவாட்டியே, நீ கிறிஸ்த மதத்திலுள்ள நகரத்தில் சுவிசேஷத்தில் அறிவிக்கப்பட்ட இயேசுவை தேடுகிறாய். உன்மேல் சுமத்தப்படும் அநேக கட்டளைகளை குறுகிய தெருவில் காண்கிறாயா? அதை செய்யாதே, இதை செய் என்ற கட்டளைகளை உனது சபைகளில் கேட்டு அந்த குறுகிய தெருவில் மணவாளனைத் தேடுகிறாயா? பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் கூட அநேக கட்டளைகளை கூட்டுகிற குறுகிய தெருவில் அலைந்து திரிகிறாயா? பின்பு விசாலமான வீதிகளில் உன் மனம் போல வாழலாம். இங்கே எந்தவிதமான கட்டுப்பாடும் கிடையாது என்று கேட்கிற கிறிஸ்தவ நகரத்தில் உன் மணவாளனைத் தேடுகிறாயா? நகரத்தில் உலக அறிவாளிகளும் உலக அரசர்களும் அரசியல்வாதிகள் சேர்ந்து வசிப்பதைக் காண்கிறாயோ? அதாவது, இன்று அநேக கிறிஸ்துவ ஊழியர்கள் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளிடம் தங்களுக்கு சலுகைகள் கிடைக்க தொடர்புகள் வைத்திருப்பதைக் காண்கிறாயோ? வேத அறிவினால் உலக பட்டங்களைப் பெற்ற உலக ஞானிகளைப் போல பட்டங்களைப் பெற்ற சபை போதர்களையும் சுவிசேடர்களையும் காண்கிறாயோ? நகரத்திலே திரிகிற காவலாளர் அலைந்து திரியும் மணவாட்டியைக் காண்கின்றனர். மணவாட்டியே, நீ கிறிஸ்தவ உலகத்தில் காணும் காவலாளர் தேவ வசனத்தைப் பாதுகாக்கும் காவலாளர் அல்ல. தங்களது சபைகளை பாதுகாக்கும் போதகர்களே, தங்களது சுவிசேட ஊழியத்தை பாதுகாக்கும் பிரசங்கிமார்களே, இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆட்டை குறித்து கவலை இல்லை. ஒரு பெரிய கூட்டத்தைக் குறித்துத்தான் கவலை. இவர்களுக்கு கிராமங்களில் வசிக்கும் பாமர மக்களைக் குறித்தோ கவலை இல்லை. இவர்களின் ஊழியங்கள் எல்லாம் நகரங்களில்தான். மனமுடைந்து நம்பிக்கையிழந்த மணவாட்டி நகரத்திலே திரிகிற காவலாளரிடம் போய், என் ஆத்துமநேசரைக் கண்டீர்களா என்று கேட்கிறாள். இந்த காவலாளர் கண்ட கிறிஸ்து வேறு ஒரு கிறிஸ்து.
கிறிஸ்துவின் முழுமையான ஆழ்தத்துவத்தை அறியாதவர்கள். கிறிஸ்து ஒரு பாவத்தை மன்னித்து இரட்சிப்பு கொடுக்கும் இரட்சகர், அற்புதம் செய்பவர், சுகம் கொடுப்பவர் என்று மாத்திரமே பிரசங்கிக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் துன்பத்தை அனுபவிக்கும் தேவ மக்களின் உணர்வுகளை அறியாதவர்கள். தங்கள் அங்கமாயிருக்கும் கிறிஸ்துவின் சரீரத்தை அறியாதவர்கள். இவர்கள் கிறிஸ்துவை உண்மையாவே நேசிப்பவர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை நேசிக்காமல் கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்று கூறும் மாய்மாலக்காரர்களே. உன்னதப்பாட்டின் மணவாளி காணும் நகரத்திலே திரிகிற காவலாளர் உண்மையான மணவாளனை கண்டதே கிடையாது. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சத் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றிப் பூங்கொத்து என்று தன் மணவாளனின் மர்மமானதும் அதிசயமானதும் ஆழ்தத்துவத்தை மணவாட்டி வர்ணித்து பாடுகிறாள். உன்னதப்பாட்டு 1:14. எங்கேதி ஊர் திராட்சத் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றிப் பூங்கொத்தாக மலரும் கிறிஸ்துவாகிய மணவாளனை அந்தக் காவலாளர் கண்டதே கிடையாது. ஆத்தும நேசரைக் கண்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரைக் கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன். உன்னதப்பாட்டு 3:4. தனது மணவாளனைக் கண்டவுடன் இவ்விதம் தன் தோழிகளுக்கு கூறுகிறாள். நகரத்திலே திரிகிற காவலாளர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே தன் ஆத்தும நேசரைக் கண்டு கொள்கிறாள். ஆனால் நகரத்தின் காவலாளர்களோ அவரை கண்டுகொள்ளவில்லை. இப்போது கண்டு கொள்கிறாள். அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனேதான். அருமையான மணவாட்டியே, உன்னுடைய விடாமுயற்சியாலும் வாஞ்சையினாலும் நீயேதான் அவரைக் கண்டு கொள்வாய். நீ அவருடைய பரிமள தைலங்களின் வாசனையை அறிந்தபடியால் அவரை நிச்சயம் கண்டுகொள்வாய். அநேக நாட்கள் கழிந்து நீ அவரைக் கண்டுகொண்ட பின்பு அவரை பிடித்துக்கொண்டு உன் தாயின் வீட்டிலும் உன்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக்கொள். அநேக நாட்கள் கழிந்து நீ அவரைக் கண்டுகொண்ட பின்பு அவரை பிடித்துக்கொண்டு உன் தாயின் வீட்டிலும் உன்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக்கொள். அன்பார்ந்த இயேசுவின் சீடனே, உனக்கு ஒரு தாயின் வீடு உண்டு. அங்கே 1000 தேவ பிள்ளைகளோடு நீ ஐக்கியம் கொள்கிறாய். அந்த வீட்டில்தான் நீ மறுபடியும் பிறந்தாய். உன்னை தேவனிடம் வழிநடத்தினவர்கள் இந்த தாயின் வீடட்டை சேர்ந்தவர்கள். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகுமளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்பட்டவர்கள்.